புதுச்சேரியில் கடலில் குளித்தபோது மாயமான ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மாணவனின் சடலம் கரை ஒதுங்கியது. ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் வெள்ளத்தூரைச் சேர்ந்த வெங்கட்ராமன் ரெட்டி மகன் வினீத் ரெட்டி திருச்சி சமயபுரம் பகுதியில் உள்ள தனியார் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பிடெக் முதலாம் ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில் கிறிஸ்துமஸையொட்டி பல்கலைக்கழகத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வினீத் ரெட்டி தனது சக வகுப்பு நண்பர்களான ரோஹித், யஷ்வந்த் உள்ளிட்ட 5 பேருடன் புதுச்சேரிக்கு நேற்று முன்தினம் சுற்றுலா வருகை தந்தனர். இவர்கள் நேற்று காலை புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு வந்து தலைமை செயலகம் எதிரே உள்ள கடல் பகுதியில் குளித்துள்ளனர். அப்பொழுது ராட்சத அலையில் சிக்கி வினீத் ரெட்டி திடீரென மாயமானார். இதுகுறித்து தகவல் அறிந்த பெரியகடை காவல்துறையினர் மற்றும் கடலோர காவல் படையினர் படகுகள் மூலம் மாயமான மாணவனை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் இன்று காலை டூப்ளக்ஸ் சிலை அருகே மாணவனின் சடலம் கரை ஒதுங்கியது. மாணவனின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல்வருடன் நெருக்கமாக இருப்பதால் பேரவைத் தலைவரான என் மீது சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பேரவைத் தலைவர் செல்வம் சபை விதிகளை மீறி செயல்படுவதாக அதிமுக, காங்கிரஸ் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானங்களை பேரவை செயலரிடம் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அங்காளன் ஆகியோர் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் பேரவைத் தலைவர் செல்வம் ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைநிலை ஆளுநர், பேரவைத் தலைவர், முதலமைச்சர் ஆகியோர் அரசு விழாக்களிலும் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளிலும் அழைப்பிதழின் பேரில் பங்கேற்கலாம் என விதிமுறை உள்ளது. அதன் அடிப்படையில்தான் பேரவைத் தலைவர் என்ற முறையில் அரசு விழாக்கள், அழைக்கும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருவதாகவும் அதற்கான விதிகள் குறித்த ஆதாரம் உள்ளது. ஆகவே விதி மீறல் குறித்து பேசுகின்றவர்கள்தான் அதை ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும். புதுவை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேரவைத் தலைவர் மீது அளித்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவை கூடும் பொழுது விவாதிக்கப்படும் என்றும், புதுவை முதலமைச்சருடன் நெருக்கமாக இருப்பதால் பேரவைத் தலைவரான என் மீது சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் என்று தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் சட்ட மாமேதை அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக கோரி காரைக்காலில் காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் முன்பு சட்ட மாமேதை அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக கோரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சந்திரமோகன் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர்கள் பங்கேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மறைந்த புதுவை முன்னாள் முதல்வர் எம்.டி.ஆர். ராமச்சந்திரன் பட திறப்பு விழா மடுகரை பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் எம்.டி.ஆர். ராமச்சந்திரன் கடந்த 8ஆம் தேதி வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவினால் காலமானார். அவரது உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று காலை மடுகரை பேருந்து நிலையத்தில் எம்.டி.ஆர். ராமச்சந்திரன் பட திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் எம்.டி.ஆர். பேரன் மோகன்ராம், மொழிப்போர் தியாகி வேலாயுதம், வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் அண்ணாமலை, தயாநிதி, விஜி, யூசுப், முத்துக்குமரன், பாஸ்கர், ஜெயராம், கோவிந்தசாமி, சுரேஷ், ராமலிங்கம் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் புனித அந்தேரியா ஆலய பங்குத்தந்தை ஜோசப் பால், புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர், கல்விக்கான செயலர் அருட்தந்தை பீட்டர் ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் குடிலை ஆசிர்வதித்து விழா குறித்த சிறப்பு செய்தியினை வழங்கினார்கள்.
மேலும் தேசிய அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாநில அளவில் ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் பிரடிக் ரஜிஸ், மருத்துவ இயக்குநர் ஜீட்டா பிரடிக், முதல்வர் ஸ்டெல்லா, ஆலோசனை குழு உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பள்ளியின் இருபால் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் கிறிஸ்துமஸ் கீதங்களை பாடி மகிழ்வித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை மாநில பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு பெரும்பான்மையினை இழந்ததாக கூறும் காங்கிரசார் அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர தைரியம் உள்ளதா என பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ஆளுநர் மாளிகையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களான ஜான்குமார், கல்யாணசுந்தரம், விவியன், ரிச்சர்ட் மற்றும் ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களான சிவசங்கரன் ஆகியோர் சந்தித்து பேசினர். பின்னர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்த கிறிஸ்தவ மிஷனரி நிர்வாகிகளை துணைநிலை ஆளுநரிடம் அழைத்துச் சென்றோம். அத்துடன் தொகுதிகளில் நலத்திட்டம் குறித்து துணைநிலை ஆளுநரிடம் பேசினோம். மக்கள் அளித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற பதவியே போதும். யாரிடமும் கூடுதல் பதவி கோரி நிற்கவில்லை. புதுவை பேரவைத் தலைவர் கட்சி நிர்வாகத்தில் இல்லை. ஆகவே அவர் கட்சி உறுப்பினராக யார் உள்ளனர் என்பது குறித்து பேச முடியாது. சட்டப்பேரவை கூட்டத்தின் போது புதுவை பேரவைத் தலைவரது செயல்பாடு குறித்து தெரிவிப்போம். முதலமைச்சரை விமர்சிக்க அனைவருக்கும் உரிமை உண்டு. அதன் அடிப்படையில்தான் லாட்டரி தொழிலதிபர் புதுவை முதல்வரை விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் இருந்து கோவை, திருப்பதி, கொச்சி ஆகிய நகரங்களுக்கு விமான சேவை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என துணைநிலை ஆளுநரிடம் கூறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை. புதுவை அரசு பெரும்பான்மையினை இழந்ததாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். அதன்படி அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர காங்கிரசிற்கு தைரியம் உள்ளதா என்பதை விளக்க வேண்டும் என்றனர். புதுச்சேரியில் கைக்கெட்டும் தூரத்தில் தாழ்வாக செல்லும் உயர் மின்னழுத்த கேபிளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அதிகாரிகளிடம் தெரிவித்தால் அலட்சியமாக பதில் அளிப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் பேசும் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பெரியார் சிலையில் இருந்து திருவள்ளுவர் சாலை செல்லும் வழியில் 2 டிரான்ஸ்பார்மர்கள் உள்ளது. இரண்டிற்கும் இடையே உள்ள தூரத்தில் 5க்கும் மேற்பட்ட சிறிய வணிக கடைகள் இயங்கி வருகின்றன. கடந்த வருடம் அந்த பகுதியில் ஏற்பட்ட மின்தடையினை சரி செய்ய வந்த மின்துறை ஊழியர்கள் பணி செய்துவிட்டு உயர் மின்னழுத்த கேபிள்களை கைக்கெட்டும் தூரத்தில் கடைகளின் வழியாக டிரான்ஸ்பார்மர்களில் இணைத்துவிட்டு சென்றுள்ளனர். இதனால் விபத்து ஏற்பட்டால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கடை உரிமையாளர்கள் மின்துறை அதிகாரிகளிடம் பல முறை தெரிவித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், பணம் செலுத்தினால் மட்டுமே கேபிள்கள் மாற்றப்படும் என அலட்சியமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் சிறிய கடை வைத்திருக்கும் பெண் ஒருவர் மின்துறை அதிகாரிகள் அலட்சியம் குறித்து பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அண்ணல் அம்பேத்கரை விமர்சித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட மனிதநேய மக்கள் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் சட்ட மாமேதை அம்பேத்கரை விமர்சித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திருக்கனூரில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சகாபுதீன் தலைமையில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி வாணியர் முன்னேற்ற சங்கத்தின் ஐம்பெரும் விழா வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் புதுச்சேரி வாணியர் முன்னேற்ற சங்கத்தின் ஐம்பெரும் விழா நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் கலியபெருமாள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தென்னிந்திய வாணியர் சங்க புதிய நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா, அவர்களுக்கு கேடயம் மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. சங்கத்தின் பல்வேறு எதிர்கால செயல்பாடுகள் பற்றியும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான வாணியர் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞரிடம் ரூபாய் 20 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி உருளியன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் வேலைவாய்ப்பு ஆலோசனை மையத்தை நாடி அரசு வேலைக்கு முயற்சி செய்துள்ளார். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் ரூபாய் 20 லட்சம் கொடுத்தால் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறிய நிலையில் அவர்கள் அளித்த வங்கிக் கணக்கு எண்ணில் கார்த்திகேயன் ரூபாய் 20 லட்சத்தை செலுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் அவருக்கான வேலைக்கு நடவடிக்கை எடுக்கப்படாததுடன் கொடுத்த பணத்தையும் திரும்பி வழங்கவில்லையா? இதுகுறித்து கார்த்திகேயன் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா திருக்கோவிலில் 6ஆம் ஆண்டு பாத யாத்திரை விழாவில் அலங்கரிக்கப்பட்ட சாய்பாபாவுடன் பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி பெரம்பை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் 6ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி பாத யாத்திரை நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதி வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட 6 அடி சாய்பாபா சுவாமி அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியில் வைக்கப்பட்டு பக்தர்கள் சாய்பாபா பஜனைகளுடன் யாத்திரை நடைபெற்றது. சாய்பாபா யாத்திரையானது காந்தி வீதி, நேரு வீதி, காமராஜர் வீதி, வழுதாவூர் சாலை வழியாக பெரம்பை பகுதியில் உள்ள கோவிலை வந்தடைந்தது. தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.